Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிலம்பத்துல உடான்ஸ் எப்படி எடுப்பது, சிலம்பத்துல கிறுக்கி எப்படி எடுப்பது என்பதை நம்ம தெளிவா சொல்லி கொடுக்க போறோம். நீங்க சிலம்பத்துல எந்த பிரிவை நீங்க செய்தாலும் சரி, எந்த ஒரு பிரிவுல நீங்க பாடத்திட்டங்களையோ அடிப்படை பாடத்திட்டங்களையோ இல்ல பிரதான பாடத்திட்டங்களையோ எதை நீங்க செய்தாலும் அதுல உடான்ஸ் சொல்லக்கூடிய மலர், சில பகுதியில் மலர்னு சொல்லுவாங்க, சில பகுதியில் உடான்ஸ் சொல்லுவாங்க. அந்த உடான்ஸ் இல்லாம அந்த பாடம் முழுமை அடைவது கிடையாது. அதுபோல கிறுக்கின்னு சொல்லக்கூடிய இடதுபுற முன்னங்கிறுக்கி, வலதுபுற முன்னங்கிறுக்கி, இடதுபுற பின்னங்கிறுக்கி, வலதுபுற பின்னங்கிறுக்கி, இடதுபுற முன்னு உடான்ஸ், வலதுபுற முன்னு உடான்ஸ், இடதுபுற பின்னு உடான்ஸ், வலதுபுற பின்னு உடான்ஸ். இந்த 4 விஷயங்களையும் நாம் தெளிவாக செய்து கொண்டால், பயிற்சி எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பாடத்திட்டங்களையும் தெளிவாக நம்ம செய்யலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன போல மலர் என்று சொல்லக்கூடிய உடான்ஸ் இல்லாமல் எந்த பாடத்திட்டங்களும் முழுமை அடைவது கிடையாது. இது இல்லைன்னா சிலம்பமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல கிறுக்கி இல்லைனாலும் அங்க எந்த ஒரு பாடத்திட்டங்களும் முழுமை அடைகிறது கிடையாது. இந்த பாடத்திட்டங்களை நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுத்தீங்கன்னா பிரதான பாடங்களையும் சரி அடிப்படை பாடங்களையும் நீங்க செய்வதற்கு இதுல பயனுள்ளதாக அமையும். நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடுதலா அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் செய்த நீங்க ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் இப்ப போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க உடான்ஸ காலடி மானத்துல எவ்வாறு செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு விரிவா சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் குச்சி வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்ப பண்ண போறது உடான்ஸ். சில பகுதியில மலர் என்று அழைப்பது. இப்ப பாருங்க, நான் ரைட் சைடுல உடான்ஸ் எடுக்க போறேன். அதுக்கு லெஃப்ட் சைட நான் முன்னாடி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லெஃப்ட் சைட்ல எடுக்கணும்னாக்க ரைட் லெக்க முன்னாடி வைப்பேன். நான் இப்ப லெஃப்ட் லெக்க முன்னாடி வச்சு ரைட்ல உடான்ஸ் எடுக்க போறேன். உடான்ஸ் எடுக்கிறதுக்கு வேற ஒண்ணு கிடையாது, கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கிட்டு பாருங்க. பின்னாடி காலை அதை தூக்கி வச்சு பாருங்க, மீண்டும் பாருங்க. நான் பண்ணது ரைட் உடான்ஸ் பாருங்க. பாருங்க, மீண்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பின்னாடி காலை நீங்க தூக்கிடணும், முன்கால தூக்க கூடாது. பின்னு உடானுக்கு பின்னு உடான்ஸ், அதாவது ரைட் சைடு நீங்க பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்வர்டுல முன்னோக்கிய நிலையில நீங்க பாயிறதுக்கு முன் உடான்ஸ், ஃபார்வர்டு உடான்ஸ். இந்த ஃபார்வர்டு உடான்ஸ்ல ரைட் சைடு நீங்க செய்வதற்கு லெஃப்ட் சைடு வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த காலை தூக்குறீங்க. தூக்கி அப்படியே பாருங்க, ஒரு காலை தூக்கி அகைன் பாருங்க. எந்த கால் பண்ண போறீங்களோ அந்த காலை தூக்கிடுங்க. எந்த சைடு பண்ண போறீங்களோ அந்த காலை தூக்கிடுங்க. தூக்கிட்டு ஒரு கால் இருக்கும் கால்ல அப்படியே அது ஒரே காலத்து போகணும். இது நான் பண்ண ரைட் சைடு உடான். அடுத்து லெஃப்ட் சைடு பண்றதுக்கு லெஃப்ட் சைடு காலை முன்னாடி வைக்கிறீங்க. இப்ப லெஃப்ட் சைடு பண்றதுக்கு லெஃப்ட் காலை தூக்குறீங்க. தூக்கிட்டு இந்த காலை என்ன பண்றீங்க, அகைன் பாருங்க. லெஃப்ட் சைடு பண்றதுக்கு ரைட் லெக் வைக்கிறேன். முன்னாடி காலை தூக்குறீங்க. ரைட்ல ஜம்ப் பண்ணுங்க. எப்படி இருக்கிறது பாக்க பாருங்க. பாருங்க, முன்னாடி கால தூக்கணும். முன்னாடி போறதுக்கு பின்னாடி கால தூக்கணும். பின்னாடி வரதுக்கு முன்னாடி கால தூக்கணும். அகைன் பாருங்க, ஃபார்வர்டுல போறதுக்கு பின்னாடி கால தூக்கணும். பேக்வர்ட்ல வரதுக்கு அகைன் பாருங்க. 1 2 1 2 அதே மாதிரி பாருங்க. அடுத்த கால் 1 2 காலடி மானத்துல நம்ம செய்தோம். இது குச்சி வச்சு எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லி அமைக்கிறேன். பாருங்க, குச்சி வச்சு பண்ண போறோம். குச்சி வச்சு பண்ணும்போது
மாதிரி லெஃப்ட் சைடு போட போறேன். ரைட் சைடு கால் முன்னாடி வச்சுட்டு அதே மாதிரி 1 2 3 4. அடுத்தது லெஃப்ட் சைடு 1 2 3 4 5. இப்படி நீங்க ரெண்டு காலுக்கும் மாறி மாறி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும். மாறி மாறி பயிற்சி எடுக்கின்ற பட்சத்துல நல்லா தெளிவாயிடும். 1 2 3. இப்படி நீங்க ரெண்டு காலுக்கும் பயிற்சி எடுத்துங்க. பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பாடத்திட்டங்கள் அழகா வரும், தெளிவாக. முள்ளங்கிரிக்கு பின்னங்கிரிக்கிய இடது வலது புறத்துல நம்ம பார்க்கணும். இப்ப பார்க்க போறது பின்னங்கிரிக்கு. பின்னங்கிரிக்க பாருங்க, ரைட் சைடு போட்டு உடான்ஸ் மாதிரி தான். ரைட் சைடு போடணும்னாக்கா நீங்க லெஃப்ட் முன்னாடி அப்படி வச்சுட்டு காலை பாருங்க. அதே ரைட் சைடு பண்ணும்போது ரைட் சைடுக்கு இது பின்னங்கிரி. இடது வலது புறத்துல பின்னங்கிரிக்க பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது முன்னங்கிரிக்கு. முன்னங்கிரிக்கு பின்னாடி காலத்துக்கு சுத்தம் பாருங்க. இப்போ ரைட் சைடு தூக்கி சுத்தம். ரைட் சைடு தூக்கி ரைட்ல நான் திருப்பி பண்ண போறேன். தூக்கி எங்க தூக்குனீங்களோ அங்கேயே வந்துடணும் கால். நான் பின்னாடி எடுத்து பின்னாடி வைக்க. அடுத்து பாருங்க, லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடு போட போறோம். இப்படியே நீங்க ரெண்டு காலுக்கும் இடதுபுறம் வலதுபுறம் முன்பக்கம் பின்பக்கம் என்ன நீங்க பயிற்சி எடுத்து காலடி மானத்துல பயிற்சி எடுத்தது பிறகு குச்சி வச்சு பயிற்சி எடுக்கணும். நான் குச்சி வச்சு எப்படி பயிற்சி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லி தரப்பாரு. அதே போல காலடி மானத்துல பார்த்தது போல நீங்க குச்சி வச்சு பண்ணும்போது கை மானத்துல பாத்தீங்கன்னா அதே பண்ணணும். இங்க பாருங்க, அப்படியே வாரல் வாரல் வெட்டு. இந்த பாருங்க, வாரல் வெட்டு. மொத்தம் 3 அட்டாக் வந்து பாருங்க. வாரல் தடை வெட்டு, வாரல் தடை வெட்டு. அதாவது தடை பண்ணிட்டு வெட்டு. இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் சைடு போடும்போது பாருங்க, வாரல் தடை வெட்டு, வாரல் தடை வெட்டு, வாரல் தடை வெட்டு. இது பின்னங்கி. இது ரெண்டே கோர்வையா பண்ணி வைக்கணும் பாருங்க. இதுல உட்கார்ந்து பண்ணலாம். இப்படி நீங்க கிறுக்கி வந்துட்டு பின்னங்கிருக்கிய பயிற்சி எடுத்துங்க. முன்னங்கிருக்க போடுவோம். ஏறி பின்னாடி காலத்தை தூக்கி வாரம் வாரம் வாரம். இது வந்து நம்முடைய கைமானத்துக்கு ஏத்தார் போல இதை நம்ம செலக்ஷன் பண்ணிக்கிறோம். பயிற்சி எடுப்பதற்காக நம்ம வாரலோ வட்டலோ வெட்டோ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, லெஃப்ட் சைடு தூக்கி போட்டோம். வாரல் வாரல் வாரல். பாருங்க, லெஃப்ட் வாரல்
வாரம் 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 1 2 3 4 1 2 3 4. இப்படி நீங்க இடதுபுறம் வலதுபுறங்கள்ல இந்த கிறுக்கிய பயிற்சி எடுத்தீங்கன்னாக்கா பிரதான பாடங்களை நீங்க செய்வதற்கும் அல்லது தனித்திறன் போட்டிகள்ல நீங்கள் சொல்லிப்பதற்கும் பயனுள்ளதாக இந்த கிறுக்கி அமையும். அதனால இந்த போட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டங்களையும் ரெண்டையும் சேர்த்துடுங்க. உடான்ஸ் போட்ட மலர் சொல்லக்கூடிய உடான்ஸ் நான் போட்டேன். 4 விதமாக பயிற்சி சொல்லி கொடுத்திருக்கேன். கிறுக்கிலையும் 4 விதங்கள்ல உங்களுக்கு நான் பயிற்சியை இதுல நான் போட்டிருக்கேன். தொடர்ந்து இதை நல்லா பயிற்சி எடுங்க. இது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அற்புதமான ஒரு வீடியோல மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.